கண்களும் கவி பாடுதே. பகுதி 11. அன்பு சொன்னதை கேட்டு ஆதிரைக்கு என்னவோ சிரிப்புதான் வந்தது. இருந்தாலும் தன்னை அடக்கி கொண்டவள், இப்ப நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நான் சும்மா ஜாலியா தான் கேட்டேன். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்று அவளோ மலர்ந்த முகத்துடன் தான் கேட்டாள். என்னவோ அன்பால் தான் அந்த கேள்வியிலிருந்து அவ்வளவு எளிதாக வெளிவர முடியவில்லை. அவன் மனதில் ஏன் இந்த தடுமாற்றம்? அவன் அறவே வெறுக்கும் பெண்ணிடம் ஏன் இந்த புதுவித உணர்வு? அதற்கு அர்த்தம் என்னவென்று விடை தெரியாமல் குழம்பித்தான் போனான் அவன். அதே நேரம் அன்பு என்று அவன் முன் சொடக்கிட்ட ஆதிரைதான் அவன் சிந்தனையை கலைத்து இருந்தாள். அன்பு, வீட்டுக்கு வா, வந்து காபி சாப்பிட்டு போலாம், அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று அவள் அழைத்தாள். இல்லாதர, இன்னொரு நாள் கண்டிப்பா வர. உன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்பவும் வினோத் கூட தான் வருவேன், இன்னைக்கு அவன் சொந்த ஊர் போயிருக்கான் என்று அவள் யதார்த்தமாக சொல்ல, கேட்டுக்கொண்டிருந்த அன்பு முகம் லேசாக கருத்து விட்டதை ஆதிரைதான் கவனிக்கவில்லை. ஓகே, திரும்ப மழை வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போறேன், பை அன்பு, தேங்க்ஸ் ஃபார் த லிஃப்ட் என்று அவள் சென்றிருந்தாள். வீடு திரும்பியிருந்த அன்பின் மனமோ அன்று முழுக்க ஆதிரை நினைவாகவே சுழன்றது. இவளுக்கு கொஞ்சம் கூட ரசனையே கிடையாதா? வெள்ளத்தொலை இருந்தா மட்டும் போதுமா? அவளை சொல்லி என்ன புண்ணியம்? அந்த வினோத் எப்ப பார்த்தாலும் அவள் பின்னாடியே சுத்தி சுத்தி இப்படி மயக்கி வச்சிருப்பான் போல. சரி, அவளோட வாழ்க்கை என்னவோ பண்ணி தொலைக்கட்டும் என்று சமாதானமாக எண்ணிக்கொண்டாலும் ஒரு உறுத்தலாக அவள் நினைவு அவன் நெஞ்சை விட்டு விலகவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர நகர அன்று புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஆதிரையை அங்கு அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை இப்படி ஒரு நிலையிலா சந்திக்க வேண்டும் என்று உடல் கூசி போனான். அந்த பொது இடத்தில் வைத்து நீத்து அவன் இதழ் தீண்டி முத்தமிட்டது அவனுக்கு என்னவோ அவமானமாக தோன்றியது. அவன் மீது காதல் கொண்டவள்தான், ஆனால் அவள் உடை நவநாகரிகமாக பார்ப்பவர்கள் கண்களை உறுத்தும்படியாக அல்லவா இருந்தது. கார்த்திகா ஸ்லீவ்லெஸ் போடுவதற்கே தடை விதித்தவனுக்கு இதை ஏற்றுக்கொள்ள எங்கன மனம் இடம் கொடுக்கும்? சொன்னாலும் கேட்டுக்கொள்ளும் புத்தி இல்லை என்று அதை பற்றி மேலும் யோசிக்க பிடிக்காதவன் வேலையில் மூழ்கி போனான். இப்படியே நாட்கள் நகர அன்று காலை கார்த்திகாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்திருந்தார்கள். மாப்பிள்ளை பையன் வீட்டிலும் அவர்கள் போலவே பழமண்டி வைத்து வியாபாரம் செய்பவர்கள். ஒரே ஊர், ஒரே தொழில் என்று நிறைய விஷயங்கள் ஒத்துப்போக அனைவருக்கும் அந்த சம்பந்தம் பிடித்து போனது. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடித்து போய்விட நிச்சயம் பேசவும் முடிவெடுத்து விட்டார்கள். நாள் குறித்து விட்டு மாப்பிள்ளை வீட்டு மக்கள் சென்று விட, பா என்னப்பா நீங்க பாட்டுக்கு இத்தனை பவுன் போடுறன்னு ஒத்துக்கிட்டீங்க, அவ்வளோ பெரிய தொகைக்கு நம்ம எங்க போறது என்று அன்பு தன் தந்தையிடம் கேட்டான். பெரிய தொகை தான், ஆனா ரொம்ப நல்ல இடம். கார்த்திகா அந்த வீட்டுல நிச்சயம் சந்தோஷமா இருப்பா, பையன் தங்கமான குணம் என்று அவரோ தீர்மானமாக சொல்லிவிட்டார். சரிப்பா, இன்னும் 1 மாசத்துல முகூர்த்த நாள் குறிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி பவுன் இனிமே தான் வாங்கணும். எதுவும் அவ பேர்ல சேவிங்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன என்று அன்பு புரியாமல் கேட்க, ஆமாண்டா சேவிங்ஸ் தான், கிட்டத்தட்ட 50 லட்சம் இருக்கு. அப்படியா என்று அதிசயித்தவன், எந்த அக்கௌண்ட்லப்பா என்று கேட்டான். அக்கௌண்ட்லாம் இல்லடா, எல்லாம் உன் பாட்டி, அதான் என் அம்மா கிட்ட தான் இருக்கு என்று அவர் சொல்ல, அன்போ பேச்சிலிருந்து நின்று விட்டான். அதே நேரம் சிவகாமியும் தன் பேத்தியின் விசேஷத்திற்காக ஊரிலிருந்து அப்போதுதான் பெட்டியுடன் வீட்டிற்குள் நுழைந்தார். என்னத்த ட்ரெயின் லேட் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பந்தான் போறாங்க என்று சொல்லியபடியே பார்வதி வரவேற்றார். ஆமா பார்வதி, பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதே, அதுவே போதும். நம்ம இன்னொரு நாள் மாப்பிள்ளை வீட்டுல போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ முதல்ல சாப்பாடு எடுத்து வை என்றார். சரித்த என்று பார்வதி உள்ளே சென்று விட, அம்மா உனக்கு ஆயுசு 100, இப்பந்தான் அன்பு கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன் என்று மாணிக்கம் சொல்லும் போதே அன்புவின் கால்கள் தான் உதறத் தொடங்கியிருந்தன. ஐயோ, இந்த கிளவி வேற இப்ப இங்க வந்துடுச்சே என்று மனதுக்குள் மட்டும் புலம்பிக் கொண்டான். இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா வீட்டுக்கு பெரியவ என்னை விட்டுட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணுன்ற குற்ற உணர்வு கூட உங்களுக்கு இல்லாம போச்சு என்று சிவகாமி வார, அம்மா நான் அதுக்கு தானே உங்களை நேத்தே ட்ரெயின் பிடிச்சு வந்து தங்கி இருங்கன்னு சொன்னேன், கேட்டாதானே? சரிப்பா, பாட்டி ரொம்ப டயர்டா தெரியுறாங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று அன்பு தப்ப முயல, எனக்கு என்னடா அசதி பேராண்டி, இது வைரம் பாஞ்ச கட்ட அவ்வளோ ஈஸியா யாராலையும் அசைக்க முடியாது. இப்ப இந்த பஞ்சு டைலாக்லாம் இந்த கிழவிக்கு தேவையா என்று அன்பு மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். இந்த கிழவி எப்போ நம்மளை மாட்டி விட போகுதுன்னு தெரியலையே. நாம வாங்கின 20 லட்சம் ரூபாயை மட்டும் அப்பா கிட்ட போட்டு கொடுத்தா வீடு 2 ஆயிடும் என்று அன்பு மனதுக்குள் எண்ணினான். அம்மா, கார்த்தியாவை பார்க்க வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷண்டா, அவள் அப்படியே என்ன போல அழகாச்சே. ஆமா, இது ரொம்ப முக்கியம் என்று அன்பு வாய்விட்டு சொல்லிவிட மாணிக்கம் முறைக்க அவன் வாயை கப் என்று மூடிக்கொண்டான். ஆமா, இது பெரிய இடமா, அதான் நானும் நிறைய பவுன் போட ஒத்துக்கிட்டேன். நான் இதுவரையிலும் உன்கிட்ட எந்த பண உதவியும் கேட்டதில்லை, ஆனா இப்ப கேட்க வேண்டிய நிலையில இருக்கேன். நீங்க வச்சுக்கிற அந்த 50 லட்சம் ரூபாய் எனக்கு கடனா கொடுத்தீங்கன்னா நான் கார்த்திகா கல்யாணத்தை சிறப்பா முடிச்சுட்டு திருப்பி தந்துடுறேன் என்று மாணிக்கம் முடிக்கும் முன்பே சிவகாமிக்கு தண்ணீர் குடிக்காமலேயே புறை ஏறியது.
மாணிக்கம், எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம சாயங்காலமா பேசலாமா என்று வராத நோயை சொல்லி அந்த அறைக்குள் புகுந்து கொண்டார். அன்புக்கு அப்போதுதான் சீராக மூச்சே விட முடிந்தது. நல்லா தானே இருந்தாங்க, அதுக்குள்ள என்னாச்சு என்று குழம்பிய மாணிக்கம் வேறு வழி இல்லாமல் கடைக்கு சென்று விட்டார். சிவகாமி குளித்து முடித்து சாப்பிடும் வரை காத்திருந்த அன்பு அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் அவரை வீட்டின் பின்புறம் அழைத்து சென்றான். பாட்டி, இப்ப என்ன பண்றது? அப்பா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க? டேய், நான் எதுக்குடா சமாளிக்கணும்? நீ தான் என்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாயை வாங்கின, அந்த பணத்தை நீயே புரட்டி உங்க அப்பா கிட்ட போய் கொடு. பாட்டி, இப்படி திடீர்னு 20 லட்சம் ரூபாய் கேட்டா நான் எங்க போறது? அதுக்கு ஏதோ தப்பு நடந்துச்சு, 20 லட்சம் ரூபாய் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லுங்க என்று அவன் கெஞ்சலாக கேட்டான். அன்பு, நான் சொல்லிடுவேன், ஆனா உங்க அப்பா நிச்சயம் நம்ப மாட்டான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு இருக்கிற ஒரே வழி நீ எப்படியாவது அந்த 20 லட்சம் ரூபாயை புரட்டுறது தான். ஐயோ பாட்டி, என் பிசினஸ் வேற டைட்டா இருக்கு, இதுல நான் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய தொகையை புரட்ட முடியும் என்று சொல்லி கொண்டிருந்தவன் பாட்டியின் கழுத்தை பார்த்தபடி, உங்க சீன் ரொம்ப அழகா இருக்கே, எத்தனை பவுன் இருக்கும் என்று சட்டென அவன் கேட்க, இதுவா, உங்க தாத்தா பண்ணதுடா, 10 பவுனு. ஓ பாட்டி, உங்ககிட்ட மொத்தமா எத்தனை பவுன் இருக்கு? ஒரு 70 பவுன் இருக்கும்டா. எதுக்குடா கேட்குற? பாட்டி, உனக்கு இருக்கிறது நான் ஒரே பேரன், உன் கண்ணு முன்னாடியே எங்க அப்பா என்னை பெல்ட்டால் அடிச்சா உன் பிஞ்சு மனசு தாங்குமா? அதுக்கு நீ மட்டும் உங்ககிட்ட இருக்க ஒரு 40 பவுனை என்கிட்ட கொடுத்தா நான் அதை பேங்க்ல வச்சு லோன் போட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். ஐயையோ, நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன், வேணா உங்க அப்பா பெல்ட் எடுத்து அடிக்க வந்தா நான் வந்து காப்பாத்துறேன். பாட்டி, உனக்கு என் மேல பாசமே இல்லையா? நாளைக்கு நீ செத்தா நான் தான் உனக்கு கொல்லி போடணும் என்று வராத கண்ணீரை அவன் துடைத்து விட, அன்பு, நீ என்ன சொன்னாலும் உங்க அப்பா நிச்சயம் உன்னை பெல்ட்டால தான் அடிக்க போறான். நீ பேசாம உன் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க அப்படின்னு வெளியில காசுக்கு ஏற்பாடு பண்ணு, என்னால உனக்கு நிச்சயம் உதவ முடியாது என்று அவர் கைவிரித்து சென்று விட்டார். சேகர், விமல் என்று அனைவரிடமும் பணம் கேட்டு முயற்சித்து தோற்று போன அன்பு சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான். டேய், நீ எதுக்குடா எல்லார்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்க? நேரா உன் வருங்கால மாமனார்கிட்ட போய் உரிமையா கேட்க வேண்டியதுதானே என்று சேகர் சொல்ல, இல்லடா, இதுவரையில பிசினஸ்க்காக மட்டும்தான் தொழில் முறையா அவர்கிட்ட வாங்கியிருக்கோம். இப்பந்தான் பழைய கடன் எல்லாம் முடிச்சு புதுசா ஒரு ப்ராஜெக்டுக்காக பெரிய தொகையை வாங்கியிருக்கோம். இப்ப திரும்ப அவர்கிட்ட போனா அவர் என்ன நினைப்பாரோன்னு சங்கடமா இருக்கு என்றான் அன்பு. அவர் தொழிலே அதுதானே, நீ வட்டியோட திருப்பி கொடுக்க போற, அப்புறம் என்ன கவலை? சரி என்று ஒத்துக்கொண்ட அன்பும் அன்றே அவரை நேரில் சென்று பார்த்தான். வா அன்பு, என்ன சௌக்கியமா? தம்பிக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா என்று பணிப்பெண்ணிடம் சொன்னவர், என்ன விஷயம் அன்பு, நீத்து ஃபோன் பேசினாளா என்று கேட்க, ஆமா பேசினா சார். என்னப்பா சாருமோருன்னு நல்லா உரிமையா அங்கிள்னு கூப்பிடு. முன்பு இல்லாத மரியாதை அவன் வெற்றிக்கு பின்னால் வருவதை அவனால் அப்பட்டமாக உணர முடிந்தது. அங்கிள், ஒரு சின்ன ஹெல்ப், என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம், ஒரு 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீங்க கடனா கொடுத்தீங்கன்னா நான் வட்டியோட கூடிய சீக்கிரமே கொடுத்துடுறேன் என்று அன்பு ஒரு வழியாக சொல்லி முடித்து இருந்தான். அவ்வளவுதானே, இதுக்கு எதுக்குப்பா தயங்குற, நாளைக்கே தந்துடலாம், ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க அங்கிள். நாளைக்கே நீ உங்க வீட்டுல நீத்துவை பத்தி பேசணும், உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிடலாம். அதை கேட்ட அன்புவுக்கோ தலை கிறுகிறு என்று சுற்றிவிட்டது. அவன் மட்டும் நீத்துவை பற்றி வீட்டில் பேசினால் அப்போதும் அவனுக்கு பெல்ட் அடி உறுதிதான். இல்ல அங்கிள், எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லட்டுமா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், பட் எனக்கு என் ஒரே பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் ஆச்சே. நீத்து இதுக்கு ஒத்துக்கிட்டாளா அங்கிள்? அவளை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உங்க அப்பா என்ன சொல்லுவாங்களோன்னு தானே பயப்படுற. உங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நாளைக்கு காலையில் நானும் நீத்தும் உங்க வீட்டுக்கு வந்து பேச போறோம். இல்ல அங்கிள், எங்க அப்பா நிச்சயம் ஒத்துக்க மாட்டாரு என்று அவன் தயங்கியபடி சொன்னான். சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கின மொத்த கடனும் 1.25 கோடி ரூபாய், அதை வட்டியோடு வச்சுட்டு போ. நான் இனி இந்த கல்யாணத்தை பத்தி பேசவே மாட்டேன். ஆனா என் பணம் மட்டும் திரும்ப வரல, உன் வீட்டுக்கு போலீஸ் வரும். அன்புவுக்கும் அவரிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஒரு சிக்கலில் இருந்து தப்ப எண்ணி வெளிவர முடியாத பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்ட உணர்வு. சரி அங்கிள், நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க என்று அவன் உதடுகள் வேறு வழி இல்லாமல் சொல்லி இருந்தன. பகுதி 12. அன்புவுக்கு வேறு வழி தெரியாமல் நீத்துவின் தந்தையிடம் திருமணம் பற்றி பேச ஒத்துக்கொண்டான். ஐயோ, அந்த சேகர் பேச்சை கேட்காம 20 லட்சம் ரூபாயை வேற வழியில புரட்டி இருக்கணும். இப்ப கத்தி போய் வாழு வந்த கதையாயிடுச்சே. அப்பா நாளைக்கு காலையில அந்த சேட்டையும் நீத்துவையும் பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ. எதுக்கும் பாதுகாப்புக்கு அவர் பெல்ட்டை இன்னைக்கு நைட்டே ஒழிச்சு வச்சிடணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ. குலசாமி, நான் மட்டும் உயிரோடு இருந்தா உன் கோவிலுக்கு வந்து பொங்க வைக்கிறேன் என்று அன்பு நேர்த்திக்கடன் போட்டுவிட்டு தூங்கி போனான். அன்று இரவே தன் தந்தையின் உத்தரவுக்கு பயந்து நீத்துவும் அப்போதுதான் மும்பை பிளைட்டிலிருந்து சென்னைக்கு வந்து இறங்கியிருந்தாள். வீட்டிற்கு அவர்கள் காரில் வந்து இறங்கியவள் நேராக சென்றது என்னவோ அவள் தந்தையை தேடிதான். அப்பா, எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, இப்ப எதுக்கு என்ன போன் போட்டு இப்படி அவசரமா வர வச்சிங்க என்று நீத்து வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்க தொடங்கியிருந்தாள். போதும் நிறுத்திரியா, இப்ப எதுக்கு இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற?
நாளை காலையில் நம்ம 2 பேரும் அன்பு வீட்டுக்கு போய் உங்க கல்யாணம் பத்தி பேச போறோம், ரெடியாரு என்று அவரோ உத்தரவாய் சொல்லியிருந்தார். அப்பா, என்னால் இப்போதைக்கு கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. குறைஞ்சது இன்னும் 2 வருஷமாவது ஆகணும். இப்ப என்னப்பா அவசரம் என்று அவள் கேட்க, அவசரமா? எனக்கு சொல்ல வாய் கூசுது. நீ திரும்ப திரும்ப அபார்ஷன் பண்ணி அசிங்கம் பண்றதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? நான் இங்க இருந்தாலும் மும்பையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் சொன்னதை கேட்ட நீத்துவோ சற்று அதிர்ந்துதான் போய்விட்டாள். அப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அதை யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்காங்க என்று அவள் திக்கி திணறி சொல்லி முடித்திருந்தாள். ஸ்டாப் இட். நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நம்பருக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீ அந்த டைரக்டர் கூட எப்படி க்ளோஸாக சுத்தணுன்னு என்னால் உங்ககிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் என்று அவரும் முகத்தை சுளித்தபடி அழுத்தமாக சொல்லியிருந்தார். ஓகே ஃபைன்பா, இனிமே எதையும் மறைச்சி புண்ணியம் இல்லை. டு பி ஹானஸ்ட், எனக்கு நிஜமாவே இப்போ வர வர அன்பு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு மும்பை டைரக்டர் ரோஹித் தான் பெஸ்ட் மேட்ச்னு தோணுது. அவரை கட்டிக்கிட்டாதான் எதிர்காலம் நல்லா இருக்கும். அவர் நிச்சயம் என்னை பெரிய ஸ்டார் ஆக்கிடுவாரு என்று அவள் முடிக்கவில்லை. அப்படியே ஓங்கி கன்னத்தில் அடிச்சேன்னா பாரு. அந்த அன்பு நல்ல பையன், வசதி நம்ம அளவுக்கு இல்லாட்டாலும் நல்ல குணமான பையன். அதனால தான் நீ அவனை லவ் பண்றேன்னு சொன்னதும் நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா அந்த ரோஹித் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவன் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான்னு தெரியுமா என்று சேட்டு கேட்க, அப்பா, என் ரோஹித் அப்படிப்பட்டவன் இல்ல. அவர் என்னத்தான் கல்யாணம் பண்ணுவாரு. நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாளை காலையிலேயே உங்க முன்னாடி வந்து அவனை பேச சொல்றேன் என்றாள் நீத்து. அவன் நிச்சயம் உன்னை சந்தோஷமா தான் கட்டுவான். அதுக்கு காரணம் உன் மேல உள்ள காதல் நினைச்சியா? முட்டாள். பணம், என்னோட பணம், அதுதான் எல்லாத்துக்கும் மூலதனம். அப்பா, சும்மா ரோஹித் பத்தி தப்பா பேசாதீங்க. அவனுக்கு பணம் எல்லாம் முக்கியமே இல்ல. அன்பு கூட அடிக்கடி என்ன அப்படி ட்ரெஸ் பண்ணி இப்படி ட்ரெஸ் பண்ணு நிறைய கட்டுப்பாடு பண்ணுவான். பட் ரோஹித், தட்ஸ் யுவர் சாய்ஸ் என்று எவ்வளவு பெருந்தன்மையா பேசுவான்னு தெரியுமா? இங்க பாரு, யாரு நல்லவன் யாரு கெட்டவன்லாம் என்னால உனக்கு இப்ப கிளாஸ் எடுக்க முடியாது. ஒரே கண்டிஷன் தான், என்னோட சொத்து உனக்கு வேணும்னா நாளைக்கு அன்பு வீட்டுக்கு போக ரெடியாரு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்றவர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மாடிக்கு சென்று விட்டார். நீத்துவோ தோய்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். பல கோடிக்கு அதிபதியான அவள் தந்தை சொன்னால் செய்யக்கூடியவர்தான். இரவு முழுவதும் யோசித்தாள். காலையில் ஒரு தெளிவான முடிவெடுத்திருந்தவள் குளித்து தயாராகி தன் தந்தைக்காக காத்திருந்தாள். அவள் பாஷையில் சின்ன மேக்கப்போடு ஒரு லெஹங்கா அணிந்திருந்தாள். அவளை பார்த்ததுமே அவர் முகம் மலர்ந்து கொண்டது. தட்ஸ் மை கேர்ள். அங்க போய் எதுவும் சொதப்ப மாட்டேன்னு நம்புறேன். அப்புறம் மும்பையில் ரோஹித் கூட நடந்ததெல்லாம் இனி கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இந்த விஷயம் அன்பு காது கெட்டாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி இந்த மாடலு ஆக்டிங் இதெல்லாம் இனிமே தூக்கி போட்டுட்டு அன்புக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்க பாரு என்று அவர் தன் மகளை பார்க்க, சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். சரி வா போகலாம் என்றவர் காரில் ஏறிக்கொள்ள நீத்துவும் அவருடன் ஏறி அமர்ந்து கொண்டாள். அன்புவுக்கோ காலை விடிந்ததிலிருந்தே கை கால்கள் தானாக நடுங்கத் தொடங்கியிருந்தன. மாணிக்கம் காதல் திருமணத்தை கூட ஏற்றுக்கொள்வார். ஆனால் நீத்து போன்ற பெண்ணை மருமகளாக ஏற்பாரா என்பதுதான் பெருத்த சந்தேகம். அப்போது சிவகாமி பாட்டி ஊருக்கு கிளம்ப தயாராகி பெட்டியுடன் வந்திருந்தார். அன்புவுக்கு அவரை பார்த்ததுமே சட்டென ஒரு யோசனை. மாணிக்கம் பயப்படும் ஒரே ஜீவன் சிவகாமி மட்டும்தான். இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகும் பூகம்பத்தின் வீரியத்தை குறைக்கும் வல்லமை படைத்தவர் இவர் ஒருவரே. இவரை விட்டுவிடக்கூடாது என்று எண்ணியவன், பாட்டி, என்ன பாட்டி, நீங்க வந்து 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள பெட்டி தூக்கிட்டு வந்துட்டீங்க. நான் உங்களை ஊருக்கு போக விட மாட்டேன். இன்னும் 1 வாரமாவது இங்கதான் தங்கி இருந்துட்டு போகணும் என்று அன்பு தன் பெர்ஃபார்மன்ஸை குறையில்லாமல் செய்திருந்தான். நானும் அதான் சொல்றேன், நம்ம கார்த்தியா கல்யாணம் முடிகிற வரை நம்ம கூடவே இருந்தா எனக்கும் நல்ல சப்போர்ட்டா இருக்கும் என்று பார்வதியோ அன்புக்கு ஆதரவாக பேசியிருந்தார். எனக்கும் இருக்க ஆசைதான், ஆனா கிராமத்துல நிறைய வேலை இருக்கே என்றார் சிவகாமி. அம்மா, எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, சும்மா 1 மாசம் இருந்துட்டு கார்த்தியா கல்யாணத்தை முடிச்சுட்டு போங்க, நான் ஆளை விட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்க சொல்றேன் என்று மாணிக்கம் உறுதியாய் சொல்லிவிட சிவகாமியால் அன்பு கட்டளையை மறுக்க முடியவில்லை. அவா, நம்ம பாதுகாப்புக்கு ஒரு கவசத்தை ரெடி பண்ணியாச்சு என்று சந்தோஷமாக பாட்டியின் பெட்டியை உள்ளறையில் கொண்டு வைத்தான் அன்பு. அண்ணா நிலே, இது என்ன புதுசா உனக்கு பாட்டி மேல இவ்வளோ கரிசனம்? எனக்கெனவோ நீ பெருசா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதே என்று கார்த்திகா அவனை வழிமறித்து கேட்க, இந்த குட்டி பிசாசு கரெக்டா நம்ம ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிடுது. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நேத்து தாத்தா என் கனவுல வந்து உங்க யாருக்கும் என் பொண்டாட்டி மேல பாசமே இல்லை, அவ மட்டும் தனியா அங்க கடந்து கஷ்டப்படுறான்னு ஒரே அழுகாச்சு, அதான் இங்க இருக்க வச்சேன் என்றான் கோர்வையாக. நம்புற மாதிரி இல்லையே. கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும். உன் மொள்ள மாதிரித்தனம் எத்தனை நாளுக்குன்னு நானும் பாக்குறேன் என்று அவள் சொல்லிவிட்டு செல்ல, அதே நேரம் காலிங் பெல் சத்தத்தில் வீடே அதிர்ந்தது. சரிதான், நமக்கு சாவுமணி அடிச்சுட்டான் சேட்டு என்று நினைத்த அன்பு மாடியிலிருந்து கீழே கவனிக்க மாணிக்கம்தான் சென்று கதவை திறந்தார். அவன் பயந்தது போலவே வாயிலில் நின்றது என்னவோ சேட்டுவும் நீத்துவும் தான். மாணிக்கம் அவர்களை யோசனையுடன் பார்த்தவர்,
வாங்க நீங்க என்று குழப்பமாக நிற்க, சார் என் பேர் பஜன்லால் சேட், இது என் பொண்ணு நீத்து, நம்ம கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? வாங்க உட்காருங்க என்று இருக்கையை காட்டியவர் அப்போதும் அவர்களை குழப்பமாகவே பார்த்து கொண்டார். புதிதாக வந்திருந்த விருந்தினரை பார்த்து பார்வதி, கார்த்திகா, பாட்டி என அனைவரும் அங்கு வந்து ஆஜராகி இருந்தனர். இது யாரடி, உன் ஃப்ரெண்டா? சட்டை இவ்வளோ இறக்கி போட்டு இருக்கு, அந்த சாலையாவது கொஞ்சம் மறைச்சு போடலாம்ல என்று சிவகாமி கேட்க, இது என் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, இது யாருன்னே தெரியல பாட்டி, மேக்கப்பு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ மாடல் மாதிரி தெரியுது என்று கார்த்திகா சொன்னாள். மாடியிலிருந்து நடந்ததை பார்த்து கொண்டிருந்த அன்புவின் மனம்தான் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் துடித்து கொண்டிருந்தது. சார், எனக்கு எதையும் பட்டுன்னு பேசிதான் பழக்கம். உங்க பையன் அன்பு செல்வனும் என் பொண்ணு நீத்தும் ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க. அவங்களா போய் திருட்டு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நாம பெரியவங்களா அவங்கள சேர்த்து வச்சுட்டா நல்லது என்று அந்த சேட்டு முடிக்கும் முன் ஆவேசமாக எழுந்து கொண்ட மாணிக்கமோ, சார் நீங்க ஏதோ தெரியாம சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, என் பையன் அப்படி நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டான், உங்க முன்னாடியே அவனை சொல்ல வைக்கிறேன். அன்பு அன்பு என்று அவர் அழைக்க அடுத்த நொடியே அவர் முன் வந்து நின்றான் அன்பு. அடப்பாவி, பச்சை பிள்ளை மாதிரி இருந்துட்டு உங்க அண்ணன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கானா? அதுவும் அவனுக்கு ரசனை ஏண்டி இவ்வளவு மட்டமா இருக்கு என்று சிவகாமி கார்த்திகாவிடம் கேட்க, ஏ கிழவி, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, உன் பேரன் இங்கேதானே இருக்கான், அவன்கிட்டயே கேளு என்று கார்த்திகாவோ சிவகாமி மட்டும் கேட்கும் குரலில் அதட்டி கொண்டிருந்தாள். இப்ப புரியுதுடி உங்க அண்ணனுக்கு எமல ஏன் திடீர் பாசம் பொங்குச்சுன்னு இப்பதான் புரியுது. சொல்ல அன்பு, இந்த பொண்ணை பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு மாதிரி தெரியல, அவர் சொல்றதை என்னால் நம்பவும் முடியல, நீ இப்ப வாயை திறந்து உண்மையை மட்டும் சொல்லு, உனக்கு இந்த பொண்ணோட பழக்கம் இருக்கா என்று அவர் கம்பீரமாக கேட்க, அன்புவுக்கோ என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவன் வார்த்தைகளை தேடி தடுமாறிக்கொண்டிருந்த அதே நேரம் அவர்கள் வீட்டு அழைப்பு மணி மறுபடியும் அடித்தது. வந்தது வேறு யாரும் இல்லை, கார்த்திகாவின் வருங்கால மாமனார் சதாசிவம்தான். இவர் எதற்காக இதே நேரம் வந்திருக்கிறார் என்று அனைவருக்குமே சற்று பதட்டமாகவே போய்விட்டது. அவர்கள் குடும்பமானம் காற்றில் பறக்கும் நேரம் இவர் வேறு வந்துவிட்டாரே என்று சங்கடம் அனைவர் முகத்திலும் இருந்தது. சமந்தி, பத்திரிக்கை மாடலை உங்கள்கிட்ட காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன், என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க, நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா என்று தயங்கியபடி கேட்க, சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க உள்ள வாங்க, நான் சொல்றேன் என்று மாணிக்கம் அவரை உள்ளே அழைத்து சென்றார். அட, நம்ம பஜன்லால் சேட்டு. நமஸ்தே சேட்டு, உங்களுக்கு மாணிக்கத்தை தெரியுமா என்று அவர் ஆச்சரியமாக கேட்டபடி அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். என்ன சேட்டு, உங்க ரேஞ்சுக்கு எங்களை மாதிரி ஆளுக வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டீங்களே, என்ன இவ்வளவு தூரம் என்றார். வாங்க சதாசிவம், அது ஒன்றும் இல்லை, என் பொண்ணும் மாணிக்கம் சார் பையனும் லவ் பண்றாங்க, அதான் கல்யாணம் எப்போ வைக்கலாம்னு கேட்க வந்தேன். அதை கேட்ட சதாசிவம் அதிர்ந்து விட, மாணிக்கமோ சதாசிவம் முன்னிலையில் கோபப்படக்கூடாது என்று தன்னை போராடி கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். இங்கே பாருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க, இதோ என் பையன் வந்துட்டான்ல, அவன் வாய் திறந்து பதில் சொல்லட்டும். அன்பு சொல்லுடா, உனக்கு இந்த பெண் கூட பழக்கம் இருக்கா என்று மாணிக்கம் சத்தமாக கேட்டதில் அந்த வீடே அதிர்ந்து விட்டது. அதற்கு மேல் எதையும் மறைக்க முடியாது என்று உணர்ந்த அன்பு, ஆமாப்பா, நானும் அவ்வளோ லவ் பண்றோம் என்று அவன் முடிக்கவில்லை. மாணிக்கம் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். அவ்வளவு நேரமாக அன்பு நிச்சயம் அப்படி செய்திருக்க மாட்டான் என்ற அனைவரது நம்பிக்கை அந்த ஒரு நொடியில் நொறுங்கித்தான் போனது. அன்புவின் சட்டையை பிடித்தவர், என்னை மொத்தமா அசிங்கப்படுத்தியேடா என்று மாணிக்கம் கத்த, மாணிக்கம் என்ன இது தம்பி, நீங்க அப்படி போங்க என்று அன்பை தள்ளி நிற்க வைத்தார் சதாசிவம். மாணிக்கம், நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க, ரெண்டு பேரும் மனசார நினைச்சா அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, ஜாதி மதம் எல்லாம் யோசிக்க கூடாது, பொண்ணும் பெரிய இடம், உங்க பையன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், யோசிக்காம சம்மந்தம் சொல்லுங்க என்றார். இனி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஒரு அப்பான்னு என்னை மதிக்காம அவனே எல்லா முடிவையும் எடுத்துட்டான், இனி அவனுக்கு பிடிச்சதை அவனே செஞ்சுக்கிட்டும், நான் இதுலையும் தலையிட போறதில்ல. மாணிக்கம், அவன் நீங்க பெத்த பிள்ளை, நீங்க இப்படி உதறி பேசினா எப்படி, எனக்கு புரியுது, நம்ம ஊர் பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு நீங்க சங்கடப்படுறீங்க, ஆனா நமக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தானே முக்கியம், மற்றவங்களுக்காக நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தை அழிச்சிடக்கூடாதுல்ல. சமந்தி, எனக்கு இன்னும் இந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு கொள்ள கொஞ்சம் அவகாசம் தேவை, நம்ம நாளைக்கு இதை பற்றி பேசலாம், அவரை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்க. பஜன்லால் சேட்டும் நீத்துவும் இருக்கையிலிருந்து எழுந்து கொள்ள, சரி சதாசிவம், நாங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாரோம், அவரை நல்ல முடிவாக எடுக்க சொல்லுங்க என்று சேட்டும் நீத்துவும் செல்ல போக, திடீரென்று நீத்துவோ அன்பு அருகில் ஓடி சென்று நின்றவள் அவனை இறுக அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டு இருந்தாள். அன்பு, நம்ம கல்யாணத்துக்கு வேகமா நாள் பார்க்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அவள் சென்றிருக்க, அனைவரின் ஷாக்கடித்த பார்வையில் அன்பு செய்வது அறியாது சிலையாகி நின்றான். நீத்துவும் சேட்டுவும் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இங்க பாரு நீத்து, இப்ப எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் போய் அவனை கட்டிப்பிடிச்ச என்று சேட்டு கேட்க, அப்பா அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு புரியும், கல்யாணத்துக்கு வேகமா ஒத்துக்குவாங்கல்ல என்றாள் அவள். இங்க பாரு, நான் உன் அப்பன், மறந்துடாத, நீ உன் மனசுல என்ன திட்டத்தோட அவனை போய் கிஸ் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்,
என் ஏற்பாட்டின்படி சதாசிவம் பேசின பேச்சில் அவங்க நிச்சயம் சம்மதம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ அங்கே அப்படி நடந்துருமோன்னு பயந்து உன் வேலையை காமிச்சிட்ட. நீ என்ன பிளான் போட்டாலும் அது நடக்காது. மைண்ட் இட் என்று வீட்டை எட்டியவர் நடந்து உள்ளே சென்றிருந்தார். அடுத்த பகுதியுடன் நாளை சந்திப்போம். நன்றி.